தனது கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை சுட்டிக்காட்டியதால் மருமகள் மீது சூடான சாப்பாட்டை கொட்டி கொடுமைப்படுத்தியதாக அதிமுக பிரமுகர் மற்றும் அவரது மனைவி மீது இளம் பெண் பட்டதாரி கண்ணீர் மல்க புகார் கொடுத்துள்ளார். சேலம் கரும்பூர் அருகே உள்ள மூங்கில்பாடி பகுதியை சேர்ந்தவர் சொர்ணா. பட்டதாரி பெண்ணான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று 5 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் தனது கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த சொர்ணா இதுகுறித்து கணவர் மற்றும் அவரது தந்தையான அதிமுக பிரமுகரான கோவிந்தசாமி மற்றும் மத்திய அரசின் அலுவலரான மாமியார் பிரேமா ஆகியோரிடம் கேட்டுள்ளார். இதற்கு உரிய பதில் அளிக்காத அவரது கணவர் மற்றும் மாமனார் மாமியார் இளம் பெண்ணை துன்புறுத்தியதோடு அவரிடம் வரதட்சணையாக வீடு ஒன்று கேட்டு அடித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த இளம் பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனை அறிந்த கணவர் சக்கரவர்த்தி, அவரது தந்தையான அதிமுக பிரமுகர் கோவிந்தசாமி, மாமியார் பிரேமா உள்ளிட்ட மூவரும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சூடான சாப்பாட்டை எடுத்து அவர் மீது கொட்டி துன்புறுத்தியிருக்கிறார்கள். இதனால் உடலில் பல இடங்களில் காயமுற்ற அவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளார். சார், என் கணவர் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதை பத்தி கேட்டா கேட்க கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப இது பண்றாங்க சார். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் வழியில சர்டிபிகேட்டையும் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. சர்டிபிகேட் இருந்தாவது நான் ஏதாவது வேலைக்கு போவேன். சர்டிபிகேட்டும் இல்ல. சாப்பாடு போய் கேட்டேன்னா என்ன இது மாதிரி சூடு வச்சு அடிச்சு ரொம்ப கொடுமை பண்றாங்க சார். நானும் எவ்வளவு போராடிப்பட்டேன், முடியல. காவல்துறை தான் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு காட்டணும் சார். சார், எங்க மாமனார் ஏடிஎம்கேல இருக்காரு. எங்க மாமியார் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காம பண்றாங்க சார். எவ்வளவு பிரச்சனையா இருக்கு? குழந்தை வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க சார். கூட்டு போய் வச்சுட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்ப வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மளிகை பொருள் கூட வாங்கி கொடுக்கல. கூட்டு போன நாள்ல இருந்து என் புருஷன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கும் வரலைங்க சார். எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதாங்க சார் திரும்பவும் நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன். நீங்க வேலைக்கு போலாமே, அதுக்கு என்ன? சர்டிபிகேட் எல்லாம் புடிங்கிட்டாங்க சார். காலேஜ் படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்க அம்மா போட்ட எனக்கு சீதனமா கொடுத்த நிலம் நகை எல்லாமே புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா தான் நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கொடுமை பண்றாங்க சார். ஆமாங்க சார். எங்க அம்மா இறந்துட்டாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேர்ல இருக்க வீட்டை இப்போ உன் பேருக்கு மாத்தி எடுத்துட்டு வா, இல்லைன்னா அப்படியே போயிடு, வராத அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் குழந்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நானும் எவ்வளவு போராடிப்பட்டேன் சார். எங்கெங்கேயும் மனு கொடுத்துட்டேன். எதுக்கும் எனக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. எங்கேயாவது நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேன் சார். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சர்டிபிகேட் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க. ஆனா யாருக்குமே எல்லா இடத்துலயுமே அவங்க தப்பிச்சுதான் போறாங்க. எங்கேயுமே அவங்களுக்கான அந்த தண்டனை கிடைக்கல. அதுக்கான நீதி அவங்களுக்கு கொடுக்கணும் சார். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். என் பேரு ஸ்வர்ணா சார். சரி.